திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் வெறும் 0.43% வாக்குகள் மட்டுமே பெற்ற தேமுதிகவுக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பது கூட்டணியில் உள்ள மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த முடிவை ஏன் எடுத்தார் என்பது இன்னும் புதிராகவே உள்ளது. இந்நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று காலை அறிவாலயத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகை தந்தார். அப்போது தேமுதிகவுக்கு ஒதுக்க வேண்டிய 10 தொகுதிகளின் பட்டியலை டி.ஆர். பாலுவிடம் அவர் வழங்கினார். ஆனால் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த விருகம்பாக்கம் மற்றும் ரிஷிவந்தியம் ஆகிய 2 முக்கிய தொகுதிகளை திமுக ஒதுக்க மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் பிரேமலதாவின் மகன் விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். மேலும் பிரேமலதா தானே ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டிருந்தார். அதேபோல் 2011ஆம் தேர்தலில் வெற்றி பெற்ற விருகம்பாக்கம் தொகுதியை மீண்டும் பார்த்தசாரதிக்கு பெற்றுத்தரவும் அவர் முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த 2 தொகுதிகளையும் திமுக மறுத்துவிட்டதால் பிரேமலதா மன வருத்தத்துடன் அங்கிருந்து திரும்பிச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.